சொன்னாதான் இருக்கும் மாதிரி அதை ஒரு சாரார் அது மூட நம்பிக்கைன்னு சொல்லி ஒரு எண்ணங்களை வளர்த்துட்டாங்க. இங்கே வந்து மூட நம்பிக்கைங்கிற விஷயம் சமுதாய பட்டறைகள் இந்த தமிழ் குடும்பத்தில் ஒவ்வொரு தடவையும் ஒரு கம்பராமாயணத்தையே சபையேற்றும் போது சரியில்லைன்னு சொன்னா நிப்பாட்டிருப்பாங்க. பெரிய புலவர் இது அக்ரி பண்ணலாம் கிடையாது. அப்போ கிட்டத்தட்ட 5000 ஆண்டு 6000 வரும்போது பழுதுள்ள விஷயங்கள் தகர்த்து எரியப்படும், மறைக்கப்படும், ஒழிக்கப்படும். அதையும் தாண்டி அரச மற்ற சுத்த வழக்கம் இருந்ததுன்னா அதுல என்ன நுட்பம் இருக்கு நம்ம பார்க்கணும். ஆமா, மேலோடித்தனமாக அதை வந்து ஒரு நம்ம தவறான அந்த குழந்தை இல்லாத வரவங்களுக்கு நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லிருக்கீங்க. அதன்படி குழந்தையும் பிறந்திருக்கு. ஓஹோ, என்ன நீங்க பெரும்பாலும் உங்களை சந்திக்கிறவங்க இந்த குழந்தை இல்லாம வர்றவங்க? என்னுடைய பணியில அது ஒரு பணி. முழுக்க இந்த நான் கண்டுபிடித்த ஆய்வை தமிழகம் முழுமையும் கொண்டு செல்வதற்காக தான் எல்லா கல்லூரி மாணவர்களுக்கு, பட்டதாரி மாணவர்களுக்கு எல்லாருக்கும் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறத என்னுடைய இது போக வருமானத்துக்குன்னு பார்க்கும் பொழுது மருத்துவம் பார்த்துக்கிறது. இப்போ இன்னைக்கு வந்து இந்த காலகட்டத்தில் இந்த சர்க்கரை நோய் வந்து ரொம்ப வெகுஜனங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. முந்தி வந்து அது பணக்காரர்களுக்கான நோயா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து சகலத்தவருக்கும் அது வரக்கூடிய நிலையில் குழந்தைகளுக்கு கூட இருக்குது இன்னைக்கு. இப்போ இந்த நோய்க்கு உங்களுடைய ஆய்வு எப்படி பயன்படுகிறது? பஞ்சபட்சி பற்றி சொல்லணும்னா 2 வகையான கணிப்பு பஞ்சபட்சியில் இருக்கு. ஒன்று ஒருவருடைய சொல்லின் முதல் எழுத்தை வைத்துக்கொண்டு கணிப்பது ஒன்று இருக்கு. இன்னொரு கணிப்பு வந்து அவங்க பிறந்த நட்சத்திரத்தை வைத்து கணிக்கிற கணிப்பு இருக்கு. 2 கணிப்பிலும் அங்கே என்ன நம்ம மேற்கொள்ளணும்னா, பேசும் பொழுது அவர் பேச்சினுடைய ஒளியினுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டு அந்த எழுத்துக்கள் நம்ம உயிரெழுத்துக்களை 12ல் அவங்க இனம் பிரிச்சிருக்காங்க. இந்தந்த எழுத்துக்களுக்கு இந்தந்த பூதம் சொல்லி பிரிச்சிருக்காங்க. அதை வைத்துக்கொண்டு அவர்கள் பேசும்போது உள்ள பூதத்தை நாம் புரிந்து கொண்டால் மற்ற அட்டவணையை போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சபட்சியில் ஒவ்வொரு பறவையும், அது பறவை என்று சொல்வது பூதம், பகலில் 5 விதமான தொழில்களை செய்யும், இரவில் 5 விதமான தொழில்களை செய்யும். ஒவ்வொரு தொழிலுக்கும் 6 நாளிகை எடுத்துக்கொள்ளும். 6 நாளிகை என்பது 2 மணி நேரமும் 24 நிமிடமும். அப்போ அவை உண்டு, நடந்து, அரசாண்டு, தூங்கி, சாகும். இதை நம்ம ஒரு சதவீதத்தை சொல்லிச்சுன்னா, ஊன் என்பது 80 விழுக்காடும், அரசு என்பது 100 விழுக்காடும், நடை என்பது 60 விழுக்காடு, துயில் 40 விழுக்காடு, சாவு 20 விழுக்காடுல செயல்திறன் இருக்கும், அந்த பூதங்களுடைய செயல்திறன். அப்போ நோய் என்று வந்தால் மிக குறைந்த அந்த சாவிலும் துயிலிலும் எந்த பூதங்கள் இருக்கிறதோ அவைகள் தான் முதலில் பாதிக்கப்படும். அப்போ நம்மகிட்ட வந்து ஒரு நோயாளி, ஒரு பயனாளி நம்மகிட்ட வந்து பஞ்சபட்சி பார்க்க வரும்போது அவருக்கு ஒரு உதாரணத்துக்கு மண் பூதமும் தீ பூதமும்